சொல்லுவாங்க. காண்டி பண்ணா ஆமாண்டா. யாருடா கஞ்சிரி கடை வச்சுக்கிற காண்டி அவரு இல்லடா. இன்னொரு பேரு பார்த்து சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு புதுக்கோட்டை பார்த்தேன் பார்த்துப்பேன். அந்த பார்த்து இல்லடா, விஜய்னு சொல்லுவாங்க. விஜய்னா கட்டி கட்டி பிடிச்சிருப்பாரு. அது கூட அஞ்சு போய் அப்படியே கட்டி பிடிப்பாங்க. அண்ணன் அப்பா மட்டும் கிட்டான். அண்ணன் தரணா அடிப்பாரு. அஞ்சாண்ட போய் பாடுகிறேன். உன் பொண்டாட்டி அடி யாரு பாடு? அண்ணன் பார்த்து பாரு. ஏன் உங்க செல்போனாட்டி போன் பண்ணி வருகிறா? உன்னை வச்சுக்கிறதுக்கு அதாவது அத்தனை பெருமானை மலைக்கு மட்டும் மனைவி கிடையாதுப்பா. இந்த நாளைக்கு வரைக்கும் 6 மனைவி இருக்கின்றோம். ஆமா, 6 மனைவிலே நான் தான் ஆசை மனைவி சுமித்ரா. இருந்தாலும் நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா, நீ போனது யாருன்னு கேட்டாங்க. நீ போனது வெள்ளி, நான் வயலுக்கு வந்தது வெள்ளிக்கிழமை. நான் வயசுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. என் கணவர் என் வீட்டுக்கு வருவது வெள்ளிக்கிழமை. நான் எங்க போறேன்னு போது சனிக்கிழமை. உனக்கு எல்லாம் வெள்ளிக்கிழமை தாலி எடுத்து சனிக்கிழமை வருமா? சனி 9 ஞாயிறு 10 நாளாவது யாச்சியமா வர கணவர். எங்க வீட்டுக்காரு இன்னும் வரலையே. வெள்ளிக்கிழமை வீட்டுக்காரு இல்லையா? இல்ல வரலையா? உனக்கு மூட்டைக்காரு இல்லையம்மா, உனக்கு மூட்டைக்காரு இல்லையம்மா. ஆமாண்டா மணி, எனக்கு பொண்டாட்டி இல்லையம்மா. நம்ம 2 பேர் இங்க சேர்ந்தமானோ பொண்டாட்டாய் போறேன். கண்டிப்பா வருவாரு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய கணவர் வெள்ளியோட வெள்ளி 8 சனி 9 ஞாயிறு 10 நாள் ஆகுது. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆளு இன்னைக்கு வருவாரு. வந்தாருன்னா எந்த தக்காளி வீட்டுல இருந்துட்டு வரான்னு தெரியல. அந்த வந்தா நம்ம முகம் கொடுத்து பேசக்கூடாது. இந்த தெரு கொடி வராது. நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிடணும். உள்ள போய் கது சாத்தி தாக்கல் போட்டுக்கணும். ஆமா, அவர் கிட்ட வருவாரு. வந்து கண்ணே சுபத்ரா பெண்ணே சுபத்ரான்னு லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டுவாரு. கதவு தட்டின உடனே உள்ள நம்ம 2 பேரும் தானே இருப்பான். நான் என்ன செய்வேன்? ஐயோ என் உயிர் போதே, என் உயிர் போதேன்னு நான் கத்துவேன். உயிரை போவாங்க. நான் உயிர் தான் போடி சரியா. 8 நாளா உன் ஞாபகம் மேலமா. அப்படியா சாமி? நான் தவறா நினைச்சிட்டு உட்காருங்க சாமி. சாமி அத்தா நீ போன தடப்பா சொல்லுங்க சாமி. என் தந்தை பாண்டிய மகாராஜன் இறந்தார். நரகத்திலே இருக்கின்றார். அப்படி என்ற செய்தியை
நாரதன் மூலமாக அறிந்தார் என அண்ணன் தர்மநந்தன். தர்மநந்தன் மோட்சம் அடைய வேண்டுமானால் ராஜசூரி யாகத்தை செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டும். அந்த ராஜசூரி யாகம் செய்ய வேண்டாமா? ஆண்டு மகாராணி பிறந்த 5 பிள்ளைகளிலே 4 பேர் 4 திசையில் பொன்பொருளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டும். அர்ஜுனன் நான் மட்டும் பாதாளம் சென்று பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய உத்தரவாதத்தை சமுதாயத்தை கொண்டு வந்து விடியற்கால 5 மணி அளவில் யாகத்தை செய்ய வேண்டுமா? அதனால தம்பி அர்ஜுனா உடனே சென்று வா, பாதாள உலகம் அது தெரிவித்தார். இந்த வார்த்தை உலகம் தெரிவித்து நான் பாதாள உலகம் போறான்னு. பாதாள உலகமா? ஆமா. நீங்கள் பாதாள நான் பார்க்கிறேன் என்றாலே கேள்விப்பட்டிருக்கிறேன். பாதாள உலகம் அப்பேற்பட்ட கொடிய பாதாள உலகம் சென்றவர் இதுவரைக்கும் ஒருவர் வந்தது கிடையாது சாமி. அப்பேற்பட்ட கொடிய பாதாள உலகத்தில் அப்படி நீங்கள் பாதாள உலகம் சென்று அந்த அரக்கனுக்கு உங்களுக்கு தவறாக இருந்தாலும் அந்த யுத்தத்தில் நீங்கள் மாண்டு மடிந்து விட்டா நீங்கள் இல்லாத இந்த உலகத்தில் பாவினா எப்படி பெற்ற தாயார் இருந்திருந்தா பெற்ற தாயார் இருந்திருந்தா கோலத்தை பார்த்தது இன்னைக்கு தாயார எங்களை வளர்த்தவராமா எங்களுக்கு நீலக்கல் வச்சு போட்டியா ஒரு கோய்க்கலாமா? எங்களுக்கு இன்னைக்கு நின்னறி எனக்கு ஊது வச்சுட்டாயே. நாங்க நின்று எறியறம்மா. எங்க அம்மா போன இந்த 14 நாளா நாங்க நின்று எறியறம்மா. இல்லாத சீனில நாங்க நிலவளைஞ்சி நிக்கிறோம்மா. பாதாள உலகத்தினால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா ஆபத்து ஏற்படுங்க. தாலி கட்டின மனைவிக்கு நிலைமை என்ன அப்படின்னு அழைத்து விடுமா? ஆமாங்க. உனக்காக இல்லை என்றாலும் எனது தந்தை பாண்டு மகாராஜ மோட்சம் செய்ய வேண்டும். ஆமா. நீங்க துணையா யாரை அழைச்சிட்டு போறீங்க? துணையா நான் சொல்லக்கூடிய ஒரு ஆளை அழைச்சிட்டு போனா வெற்றியோடு நீங்க பாதாள உலகம் போய் வர்றாங்க. நீ சொல்ல முடியாது. ஆமா. யாரு மாட்டாரு சாமி? நான் சொல்லக்கூடிய ஆள் யார் தெரியுமா? சொல்ல முடியாது. துதிப்பவர்களுக்கு அஷ்டதன் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய மாலாகிய மகாவிஷ்ணு திருப்பதி வெங்கடாஜலபதி எனது அண்ணன் கண்ணன் பகவான் இருக்கின்றார். பகவானை துணை அழைச்சிட்டு போனா வெற்றியோடு நீங்க பாதாள உலகம் போயிடலாங்க. எங்க அண்ணனை அழைச்சிட்டு போங்க. ஒன்ன கண்ணனை எந்த வேலைக்கு அழைக்கணும் எந்த வேலைக்கு அழைக்க கூடாது எனக்கு தெரியும். ஆமா. இந்த வேலைக்கு ஒன்ன கண்ணன் வேணாமா? ஏன் வேணாம்? நான் யாரு? எங்க அப்பா பாண்டு மகாராஜன் இறந்தார். அவர் பிள்ளையாகி நாம கொள்ளை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இவங்க அண்ணன் கண்ணன் எனக்கு யாரு கொண்டாம இருக்கான். ஆமா மச்சான். அதனால எங்க அண்ணனுக்கு துணை காட்சி சொல்றாங்க. அவங்க அண்ணன் கண்ணன் எனக்கு என் தந்தைக்கு பேர் எந்த கண்ணன் இருக்கின்றான். அவன் நல்ல ஆளா இருந்தா துணை காட்சி போவான். எப்பேற்பட்டவன்? இரு ஜாதிக்கு பிறந்தவன் கண்ணன். கண்ணன் 2 ஜாதிக்கு பிறந்தான். 2 ஜாதியில பிள்ளை எப்படி பிறந்தான்? அவன் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். வட மதுராபுரி சொல்லக்கூடிய கம்சனோட சிறைச்சாலையில வசு தேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது குழந்தையா பிறந்தான். அரச குலம். வளர்ந்தது எங்கே வளர்ந்தான்? யாதவ குலத்தை சென்று வளர்ந்தான். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறாங்க. அந்த யாதவ குலத்துல நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிள்ளையா வளர்ந்தான் ஆயர்பாடியில. இந்த மாதிரியா 2 அப்பா 2 அம்மா 2 ஜாதிக்கு பிறந்தவங்க கண்ணன். அந்த இடைய குலத்துல வளர பாரு. அந்த
அன்றாட பால் தயிர் மோர் வெண்ணைகள் அது ரொம்ப கொள்ள பிரியம் உனக்கு அதை திருடி தின்னுட்டு கோபால மாதத்துல கையங்குளமா அகப்பட்டு மத்தால முறத்தால தொடப்பத்தால அடிபட்ட திருட்டு நகுமணி அவன் மாமியை பெண்டாடிவன் மாமியை பெண்டாடின பையன் அத்தையை வச்சிருக்கிற பையன் அவன் ஏன்னா கண்ணன் எப்படி இருப்பான் கண்ணன் கரையேன்னு இருப்பான் கண்ணன் கருப்பு கையில வைத்திருக்கும் ஒரு ஆடு போய் அந்த கோலோட நிறம் கருப்பு குளிருக்கு போத்தினா ஒரு கம்பளி வச்சிருப்பான் கம்பளியோட நிறம் கருப்பு கஞ்சி பல்லா எடுத்து போறான் பாரு அந்த கஞ்சி பல்லாவோட நிறம் கருப்பு கஞ்சி பல்லா பிரிச்சு சாதம் சாப்பிட்டு பச்சை நிறவண்ணா கோல்பி கண்ணா கோபால கண்ணா மது சூத்தண்ணா சுவாமி மக்களுக்கு காட்சி கொடுக்க வந்திருக்கின்றேன். யாராலும் ஆரி பக்கத்தில் காரியத்தில் வரம்படி உத்தரவு கொடுத்தார்களா? ஆமா, யார் வர வைக்க உத்தரவு கொடுத்து தான் வந்திருக்கின்றேன். அரமானத்துக்குள்ள யார் வர வைத்தது சுவாமி? ஆண்டவனை நினைத்தார்கள், அதனால் வந்திருக்கின்றேன். வாய் சுவாமி, நான் எவ்வளோ தொழுந்து போய் நடப்பாயம் வரணும். ஆமா, நடப்பாயனமா காலு வீங்குது சுவாமி. 2 கிலோமீட்டர் நல்லா கோயிந்தா வரும் சுவாமி. 3வது கிலோமீட்டர் கோயிந்தா ஏன் சுவாமி அங்க ஆணிக்காராய் போய் சுவாமி. எட்டாவது மகனாக அப்படி சிறைச்சாலையில பிறந்து யார் வீட்டில வளர்ந்து நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக பிறந்து வளர்ந்து வரேன். அப்படி வளர்ந்த நேரத்தில் நான் வைகுந்தத்தில் வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் என்னென்ன அவதாரம் எடுத்தேன்? என்னென்ன அவதாரங்க? மச்ச, கூர்ம, வாமன, ஸ்ரீராம, பலராம, ராம, கண்ணனாக அவதாரம் எடுத்து காட்சி கொடுத்து வருகின்றேன்.
ஆமா ஏய், இன்றைய தினத்திலே ஆமாங்க எனது தங்கையாக விளங்கக்கூடிய ஆ, சுபத்திரை ஆமா என்னை ஆ, நினைத்து ஆமா அழுது கொண்டிருக்கின்றார். ஆ. என்ன காரணமே தெரியவில்லை. ஆகையினாலே எது காண வேண்டும்? அண்ணா அண்ணா தையலானே சீதாராம தங்கையும் வாழ்த்துங்க அண்ணா. தங்கா, அம்மா வாயி வாயி இந்த அண்ணனுடைய வாதார வித்தத்தை ஆதாரமாக படித்தபடினா என்றென்றைக்கும் நலமோடு சீரோடு சிறப்போடு வந்தான். அண்ணா நேற்று தினத்துல கணவர் அனவர் கிரகம் வந்தார். பாதாள உலகம் செல்லுகின்றேன் என்று உரைத்தார் அண்ணா. பாதாள உலகம் செல்வதாக இருந்தா எங்க அண்ணனை கூட்டும் ஒரு வார்த்தை தானே சொன்னேன். சொன்னேன். உனது அண்ணன் கண்ணன் இருக்கின்றான மாடு அருமைத்தன் வந்து மாநில பெண்டால் பால்மார் வேணும் செடிமத்தால் முழுத்தல் உதவட்டம் உங்களை பற்றி தரக்குறாவை பேசிவிட்டு தனியாக சென்று கொண்டிருக்கின்றார் அண்ணா. பாதாள உலகம் அப்படியா? அண்ணனிடத்தில் ஒரு சப்தம் செய்து வந்திருக்கின்றேன். சபதம் இருக்கின்றார். என் அண்ணன் காலில் உங்களை விழ வைக்கிறேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றணும். என் கணவனுக்கு துணையா நீங்க பாதாள உலகம் போய் வரணும். நான் அப்படியா? ஆமாண்ணா. சரியாம்மா, நீ சத்தியத்தை நான் காப்பாற்றுகின்றேன். உன் கணவனை காப்பாற்றுகின்றேன். ஆமா எந்த குறையும் வேண்டாம். நீ சென்று வருவாய், நான் பார்த்து கொள்கின்றேன். ஆகட்டும் அண்ணா. கோவிந்த கோவிந்த தினத்திலே பாதாள உலகம் என் மைத்துனர் அர்ஜுனன் என்னை மதியாமல் ஆமா சென்று கொண்டிருக்கிறார். தனித்து பாதாள உலகம் போறாரு. பாதாள உலகம் என் தங்கச்சி இட குடும்பமா பேசிவிட்டு பேசிவிட்டு, ஆமா. என்னைய மேடி எழுத்துமாக பேசிவிட்டு பேசிவிட்டு. என்னைய மடியன் செம்மா கொடியன் மடியன் மத்தால் அடிப்பட்டவன் ஆ, அப்படி ஆமா. என்னை பெண்டாந்தவன் ஆ. இப்படி பலவிதமாக பேசி பேசி என்னை எதிர்த்து பேசிவிட்டு ஆமா என்னை மதிக்காம போய் கொண்டிருக்கின்றான். ஆ, அண்ணனுடன் சென்று சென்று ஆனா வழி மணக்க வேண்டும் என்றால் ஆ. வயல போய் நின்னா உடனே நான் செய்ததெல்லாம் தவறு மாமான்னு கால் காடு வந்துருவாரு. அதனால ஆமா அண்ணவரை லேசில் விழக்கூடாது. விடக்கூடாது. அப்படி இப்படியே சென்றால் சென்றால் என்ன மதிக்க மாட்டான். மதிக்க மாட்டான். கால்ல விழுந்துருவான். அப்படி. ஆகினால ஆ. என்னவனை மடக்கி மணிக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நானும் ஒரு மாய மோகனியாக அவதாரம் எடுத்து எடுத்து அண்ணவனை ஆ. வழிமடக்கி ஆமா. அண்ணவனை செய்யாத மானபங்கம் செஞ்சு செய்து கடைசி அங்க தங்கச்சி சொன்ன மாதிரி அவன் கால்ல விழணும். கால வேணும். ஆமா அது பேர் அதுக்காக போயிட்டு ஆ. எங்க போற எங்க போறீங்க? மாய மோகனி அவதாரம் எடுத்து போயிட்டு அந்த மகடியா நைட்ல அது மாதிரி தூங்கும் போது அந்த மகடியா மாதவன் அடிவன் பகவான் பகவானா ஆ, எப்படிமா பகவானா நம்பத்த ஆஹா. இல்லமா என்னடா மெட்ரோ மாரி பேசுறீடா ஒன்னு தெரியுமா ஆமா என் மைத்ராபட்டின அர்ஜுனன் அர்ஜுனன் என் தங்கை சுபத்திரை தலைமுறை வார்த்தை பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு என்னுடைய தயவு இல்லாமல் ஆ, தன்னந்தனியமாக கணிஷ்ட பாதாளமாக செல்கின்றான். செல்கின்றான். பகவான் போல போனா ஆமா. நான் செய்தெல்லாம் தவறுனே கால வந்துருவாரு. ஆகையால் பகவான் பட்டன் ஆ. எங்கள் மோகினியாக வந்திருக்கின்றனப்பா. ஆமா அது சக்திவான் அர்ஜுன் அர்ஜுனன் அவனை செய்யாத பட்டு செய்ய போறீங்க. அந்த அர்ஜுனா
தகாத வார்த்தைகள் பேசினார். ஆமா அண்ணனை விடுத்து பிடித்து வெகு தொலைவில் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். பாத உலகம் பாதாளபுரம் செல்லக்கூடிய ஆமா இந்த அடாது என்று இருந்த காரணத்தில் நாடகத்திலே சொல்லும் பொழுது ஒரு யோசனை. என்ன யோசனை? இந்த பிரசத்திலே மனைவியாகிய பத்தினி பாஞ்சாலி இடத்துல என்ன சத்தியம் செய்தோம்? எந்த பெண்ணும் பார்க்க மாட்டேன் சத்தியம் செய்வீங்க. ஆமா ஆமா பாஞ்சாலிக்கு அவன் கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் அட்டனாகின ஒரு பெண்ணை கண்டால் ஐயோ ஆபத்து, என்னை காப்பாற்ற ஒருவரும் கிடையாது என்று அபயக்குரல் கொடுக்கின்றார். ஆமா அந்த இடத்திற்கு சென்று அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட குறை என்னவென்று அறிந்து அதை நிவர்த்தி செய்துட்டு போனாதான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு. புறப்பட்டு சென்று பார்க்கலாம். ஐயோ ஆபத்து, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை அப்படின்னு அபயக்குரல் கொடுத்துரு. அம்மா உனக்கு வந்தா கூடுறேன் நான் சந்திரகுலத்திலே பிள்ளையாக பிறந்தவன். போட்ட வேலை தாண்ட மாட்டேன். வெட்டின குளத்தில் தண்ணி மணிக்கு ஆளு நான் வாயால சொன்னாலே போதும். சத்தியம் கொடுத்தாதான் ஏற்பட்ட நிலைமையை சொல்லுவேன். சரியம்மா, உனக்கு ஏற்பட்ட குறி அப்படியே தீர்க்கின்றேன். இதுவே இந்த காலத்துல வந்து குறை என்ன தெரியுமா? குறை பாரா எனக்கு பிடித்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தால் அதுவே போதுங்க. ஏதோ ஆபத்து அப்படின்னு கட்டி வழி மணக்கக்கூடிய வழியாக செல்லக்கூடிய ஆடவர்களை மயக்கக்கூடிய அந்த நாள் என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். நீ எக்காடு கட்டாவது போ. இந்த காரணத்தை விடுத்து செல்லுகின்ற பாதாளம் பண்ணுவேன். இந்த ஊரை கூட்டுவேன், குளத்தை கூட்டுவேன், மாநில மக்கள் கூப்பிட்டு ஒரு 2 பேரும் எடுத்து போய் 100 பஞ்சாயத்துல நிக்க வச்சு யாரோ ஒருத்தர் அர்ஜுன மகாராஜனா எனக்கு சத்தியம் பண்ணி கெடுத்துட்டாரு. எப்படி சொல்றாரு பாருமா. ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி அர்ஜுன மகாராஜே எனக்கு போறாரு. ஆமா சொன்ன இந்த விஷயம் அண்ணன் தர்மக்காரருக்கு போவோம். ஆகினால பக்குவமா அவளுக்கு பார்த்து புத்திமை சொல்லிட்டு வரேன். மகாராஜா நான் தொலைத்து கேளவா பாதாளம் கூலி 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 10 தினம் போகலாம், அல்லது ஒரு வாரமோ 1 மாத காலமோ அல்லது 6 மாத காலம் கழித்து பாதாளம் போகலாம். இப்பேற்பட்ட அழகான பெண் நமக்கு கிடைப்பாளா மந்திரி?
இவள் சோலையில் ஓசை பாட மயிலை போன்றே கண்ணீந்த தருவது போ நான் எங்கிலும் கண்டதில்லையே ஆமாங்க கண்டிப்பாக நான் உனக்கு வேணுமென்றா நம்ம வீட்டுல ஒரே ஒரு வேலைக்கு அந்த வேலை செஞ்சுட்டா அப்புறம் அங்க ஒரே ஒரு வேலை ஆமாங்க என்ன வேலை செய்யணுமா சாமி நீங்கள் ஆதி அம்மா என்று சொல்லி என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடை வேணா துவைச்சு கொடுக்க வேண்டுங்க துணி துவைக்கணும் அப்படியா நல்லா தெரியாது நல்லா சரியான வேலை கொடுத்துக்கிறாங்க நான் ஆதியம்மா என்று சொல்லி மகாராஜாவோ துணி துவைக்கிறாரு துணி மொத்தத்தை எத்தனை போட்டா அர்ஜுன மகாராஜா துணி துவைச்சிருவாரு எல்லாம் உன்னால்தான் வீட்டுல கூட இந்த வேலை செய்ய கிடையாது தோயா ஆதி அம்மாள் என்று சொல்லி எத்தனை முறை டேய் நான் ஒண்ணுத்துக்கு 4 முட்டை வச்சு 4 முறை பேணுங்கிறேன் வீட்டுல சாணி தெளித்து இருக்கு சாணி தெளித்து இருந்தாலும் அது பெருகி தேவையில்ல பாலாஜி பாருங்க சாணி தெளித்து இருக்கு அது பெருகி தேவையில்ல எத்தனை போய் தொட மாட்டியா எந்த ஊர்ல புள்ளியா போறது எந்த ஊர்ல வந்து எத்தனை விட்டு டீயா வாங்கி மூட்டை அதாவது காண்டவம் பிடித்த கரம்
எப்படி பெருகுன்னு தெரியலப்பா. தெரியல எப்படி பெருகுன்னு. மட்டும் நான் கத்து கொடுத்து மட்டும் நான் தாண்ட தானே அங்கே போய் இது ரெண்டு பெருங்க லேட் ஆயிடும். எப்படி பெருகுங்க? எப்படியா மனுஷன் நான் உறங்கினார் ஒருவேளை நான் செத்தா நான் வேற அவரை அடிச்சுட்டேன். சாமி அத்தான் அடிச்சுட்டு போகுமாங்க. சத்தியமா எனக்கு கோவமே வராது. கதை ஒண்ணு சொல்ல போற 6 மாசத்துல இன்னொரு முறை நெல்லு குத்தி வச்சிருக்கு. நான் உணர்கிற முறத்தால அந்த நெல்லை பொடிச்சு அதை எடுத்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு வரைக்கும் அப்புறம் கணவன் மனைவி ஒன்று சொல்லலாங்க. எத்தனை முறத்தை எப்படிப்பா படிக்கிட்ட இது மாதிரி படிச்சா லேட் ஆயிடும். சுருக்குமா சுருக்குமா ஆச்சு ஒரு பக்கம் உங்க ஒரு பக்கம் சுருக்குமாதி ஐயா முதலாளியே எந்த மாமா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் திருநகரம் ஏறி உள்ளவா அப்புறம் நகரி 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 புத்திர புத்திர திருப்பதி திருப்பதி சொல்றேன் நம்ம காஞ்சிபுரம் பசங்க பாரு பசங்க ஆர்டிஸ்ட் பசங்க நம்ம பாரு திருப்பதி
வாட்டி தேவை போறேன் இங்க வந்து அனைத்து வேலை செய்தாலும் இன்னும் ஒரே ஒரு சிறிய வேலை எல்லா வேலையும் உங்களுக்காக செய்துங்கன்னா வேண்டி கிட்ட கூட வர மாட்டேங்க. கடைசி வேலை ஒரே ஒரு வேலை தாங்க. இன்னும் ஒரு வேலை. ஆமாங்க. என்ன வேலைமா? தலையில் எழுந்திருந்து அதிகாலையில் எழுந்திருந்து அந்த கருவறை வணங்குவது விடியற் காலையில் எழுந்திருந்து காலக்கடை முடித்துவிட்டு கடவுளை எப்படி கை தொழுது வணங்கின்றமோ வணங்கினால் அதுவே போதுங்க. மஞ்சா ஐயா எப்படி காலை வந்து வணங்கணுமோ அது போல என் காலில் விழுந்தா தானே கும்பிடணும். பிள்ளைக்கெல்லாம் பாடுபட்டு நெல் அறுக்கும்போது நான் விட்டுட்டு போனோம். ஆமா சொன்னாங்க எல்லா வேலையும் கடைசியாக ஒன்று மட்டும் என்ன இப்போ முயன்று போய் வந்துடுவாங்க. பொம்பளை காலில் வேணும்னா நான் மட்டும் பொம்பளை காலில் வேண்டாலும் இல்லை இருக்கிற எல்லோரும் பொம்பளை காலில் வந்து தான். நீ ஊழல் சொல்லி எங்களை ஏன் சொல்கிறேன்? நாங்கள் பொம்பளை கால் வரோம். அம்மா சாமி கொண்டைக்கு பார்க்காத என் காலில் வந்தாதான் என்ன சேரும்னா உனக்காக எல்லா வேலையும் செய்து முடிச்சேன். இப்பாவது மனுஷரி கட்டி குச்சு பாராளந்த மாயனையா இதெல்லாம் யார் பேசுறது மாமா? உங்களை பத்தி தரக்குறவா பேசணும் மாமா. நீங்கள் செய்த லீலைகளை தான் அது மட்டும் இல்ல மாமா. நான் மாமா மட்டும் உனது அத்தை பிள்ளை நான் அத்தை பிள்ளை எனக்கு அம்மா பிள்ளை
சம்பந்தம் செஞ்சு பொண்ணு கொடுத்துக்கிறோம், பொண்ணு எடுத்துக்கிறோம் மாமா. சரி பொண்ணு எடுத்துட்டு பொண்ணு கொடுத்துருக்கா. புறப்படுங்கள் மாமா. எங்க பாதாள உலகம். ஏன் நான் ஏன் வரணும்? என் தந்தையானவர் இறந்தார் பாண்டு மகாராஜன். ஆமா எவ்வளவுக்கு மூல காரணம் எங்க அப்பா செத்தது தான். எங்க அப்பா எப்படி இருந்தார்? ஒரு நாள் தினத்தில் என் தந்தைக்கு 2 மனைவி குந்தமாதேவி மாத்ராதேவி இருவரும் ரதத்தில் அமர்த்தி தேர் முட்டி வனவேலைக்கு காண்பிக்க காட்டிற்கு சென்றார். கானகத்தில் வாழ்ந்து வரக்கூடியவர் அமுதந்த முனிவர், அவருடைய மனைவி அமுதந்தி. அந்த அமுதந்த முனிவருடைய மனைவியானவள், சுவாமி இந்த பகல் நேரத்தில் எனக்கு ஆசை அதிகமாகிவிட்டது, இருவரும் ஒன்று சேரணும்னு அந்த அம்மா சொல்றாங்க. முனிவரானவர் தடுக்கின்றார். அதாவது 5 அறிவு உள்ள மிருக ஜந்துக்கள் விலங்கினதாமா பகல் நேரத்தில் ஒன்று சேரும். 6 அறிவு படித்த மனிதன் நாம் இரவு நேரத்தில் தான் ஒன்று சேரணும், பகலில் ஒன்று சேரக்கூடாது. அவர் மனைவியானவர் மீண்டும் வற்புறுத்த அந்த முனிவரானவர் என்ன செய்தார்? அந்த முனிவர் அமுதந்தன் ஒரு ஆண்மானாகும், அவருடைய மனைவி ஒரு பெண்மானாகும் உருவத்தை மாற்றி அந்த மனித உருவத்தில் இருந்தவர்கள் மான் உருவமாக மாறி 2 பேரும் ஒன்று சேருவாங்க. வனவாடிக்கு பார்க்க சென்றார்கள் என் தாய் குந்தமாதேவி மாத்ராதேவி இருவரும் அந்த மான்களை பார்த்தார்கள். சுவாமி அது இருக்குடன் அந்த ஆண்மானையும் பெண்மானை எனக்கு பிடித்துக் கொடுங்கள் அப்படின்னு கேட்க என் தந்தையானவர் பாண்டு மகாராஜன் தன் ஆயுதத்தை எடுத்து ஞானி குட்டி அமராதவனை விடுத்து அடித்தார். அந்த ஆண்மானுடைய மார்பலை சென்று தைத்தது. மானாக இருந்த முனிவரானவர் துடி துடித்த ரத்த வெள்ளத்தில் மனித உருவத்தில் நின்றார். அடே பாண்டவண்ணா, என் மனைவி தேறு நேரத்தில் என் இன்ப சுகத்தை கெடுத்தாய் அல்லவா? இதே போன்று நீ உன் மனைவியை சேர்ந்தாய், ஆனால் உன் சிரமானது 1000 சுக்குநூறாக வெடித்து சாக வேண்டும் சாபத்தை கொடுத்தார். சாபத்தை பெற்றார் என் தந்தை. 26 ஆண்டுகள் பல ஆண்டு காலம் கடந்து விட்டது. சாபத்தை மறந்து ஒரு நாள் தினத்தில் என் சிறித்தார் அவனுக்கு ஒரு மாத்தாதேவியை சேர முற்பட்டார். சிரம் வெடித்து இறந்தார். இறந்த என் தந்தை பாண்டு மகாராஜனுக்கு என் பங்காளிகளோடு இவர் ராஜாக்கும் செவன கர்மகாரி செய்து முடித்தோம். ஆனால் நேற்றைய தினம் நாரத மகாமுனிவர் 3 உலகத்தில் சுற்றி வர நேரத்திலே யமலோகம் சென்றிருக்கின்றார். யமலோகத்திலே யமப்பட்டணத்திலே சொர்க்கலோகம் நரகலோகம். பாவத்தை செய்தவர்களுக்கு நரகம், சொர்க்கத்தை செய்தவர்களுக்கு நல்லது செய்தவர்களுக்கு சொர்க்கலோகம். சொர்க்கலோகம் சென்றார், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பார்த்துட்டார். நரக உலகம் செல்கின்றார். அந்த நரக உலகத்திலே ஒரு ஆலவிருச்சம், ஆலமரம். அந்த ஆலமரத்திலே ஒரு வவ்வா பட்சியானது தலைகீழாக தொங்கிக் கொண்டு பேசுகிறதாம். ஐயா நாரத மகாமுனிவரே, நான் பாண்டு மகாராஜன் பேசுகின்றேன். இந்த வவ்வா பட்சியாக நரகத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் மோட்சம் சேரவில்லை, சொர்க்கம் சேரவில்லை, நரகத்தில் இருக்கிறேன். நான் நரகத்திலிருந்து சொர்க்கம் சேர வேண்டும் என்றார். நான் உயிரோடு இருக்கும்போது யாராலும் செய்ய முடியாத ராஜசூ யாகத்தை செய்யணும்னு என் மனசில் எண்ணம் வச்சேன். அந்த எண்ணம் நிறைவேறாமல் நான் இறந்து விட்டேன். இதனால் தான் நான் நரகத்தில் இருக்கிறேன். ஐயா நான் செய்யவில்லை, நான் பெற்ற மக்களை ராஜாக்கள் இருக்கின்றார். என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி ஒரு ராஜசேகத்தை செய்து முடித்தால் எனக்கு முத்தி மோட்டம் கிடைத்து சொர்க்கலோகம் போவோம் அப்படின்னு என் தந்தையானவர் நாரத மகாமுனிவரை தெரிவிக்க, எனது நாரத மகாமுனிவர் எனது தமிழத்தை தெரிவிக்க என் தமிழானவர் பாதாள உலகம் அனுப்புகின்றார். இந்த பாதாள உலகத்துக்கு நீங்களும் கூட வரணுமாமா? நான் கூட வரணும். ஆமா. இப்ப நீங்க வரும்போது என்ன சொன்ன? என்ன மாமா? நான் தந்தைக்கு போறேன்னா என்ன நான் கருமகாரியம் எங்க அப்பாவுக்கு நானும் நீ தலை கட்டி எத்தி ஏழு சோத்துக்கு வராது. ஏன் கூப்பிடுற? எங்க மாமா இல்லாத ஒரு மழை முடியாது. ஏன் நான் வந்தேன்னா என் தங்கச்சி ஒரு சத்தியம் செய்தான். அந்த சத்தியத்தை நிறுத்து பண்ணோம். நான் வந்த வேலை முடிஞ்சது. தங்கச்சி பாதாளம் வர முடியுமா முடியாதா? நான் வர முடியாது. பாதாளம் வரல, நான் தனியா போவேன். பாதாளம் இருக்க கையால நான் செத்துன்னு வைய. இது வரைக்கும் 6 தங்கச்சி கூட்டி வச்சுக்கிறேன். 6 தங்கச்சி தாலி அத்துருவாங்க. என்னப்பா அப்படின்னா நீ ஏடாகமா பேசுறீங்க? யோ வரையா இல்ல நானும் இங்கே செத்து விடுவேன். அந்த வேலை புறப்படுங்கள் மாமா. பாதாளம்
ஒரு மணிக்கு அப்புறம் அடி வாக்கம் ஆளை பார்க்கலாம் சின்னாடி வாக்கம் எங்கன்னா சாவுனா முதல்ல ஜெயிச்சு வைத்தான் இப்படியா பத்தியா நல்ல பேர் நல்ல பேர் தான் நல்ல பேர் சூப்பர் பேரு என்ன பேரியா தேசிகா பேசுறியா பெரிய பணக்காரன் தலைநாயக வடித்தவர் ஆ, பாடிவிடி சென்றவர் ஆ. குஜப்பன வடித்தவர் யாவரும் கண்டார் ஆ. 39 ஏழைகள் ஆ. 40 கூட்டங்கள் கிண்டர் கிண்டர் இப்படன் இவ்வளவு. சித்தி சித்தி யாவரும் கண்டார் அரக்கனுக்கு திருமணம் நடந்துவிட்டது என்னுடைய மனைவி திருமணம் பண்புஜவன் என்ன பண்ண திருமணம் செய்ய அப்படி திருமணம் செய்ய நேர்ச்சிய என்னுடைய மகன் எனக்கு ஒரே ஒரு இறந்து விட்டால் இந்த மூஞ்சி பார்த்து எத்தனை நாள் தான் இருப்பாங்க பொண்டாட்டி செத்து போச்சு ஆமா ஆமா இப்ப சொல்றேன் ஆமா வெட்டிக்காரா கொஞ்சம் விஷ்டிக்காரா வயதான காலத்தில் நாட்டு ஆட்சி நாட்டு மக்கள் தூத்துவார்களை போட்ட மாட்டார்கள் ஆகையோ என்னுடைய மகன் ஒரே மகள் ஒரே மகள் அழகுபடுத்த மகள் அழகுபடுத்த மகள் என்னோட பிரமாதமா இருப்பான் ஆமா அந்த பெண்ணு தான் கம்மியா இருக்கும் ஆ, அழகா இருக்கும் அழகா இருக்கு. நான் அழைத்தாக சீக்கிரமா என்னுடைய மகளை அழைப்பறியா ஏய், சீக்கிரம், ஏய். பிச்சை, கம்முனு போடு. யாரா அங்கடாடே, யாரு இது நான் ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்தாங்க வந்தா ஆறு மாதத்துல ஒரு பைத்தியக்காரன் அங்க ஆமா தேசிக்கான ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்துக்கிறாங்க ஆமா என்ன சொல்லுங்க கூத்தாட வந்துக்கிறான் பார்த்து கூட்டு வரேன் பொண்ணு அழகா இருப்பானா அழைக்கப்படுத்தாரு இந்த கடை எடுங்கிட்டே வாயலாம் மாட்டாயா கூட்டு வரேன் நீ ஒரு மாதம் புரியும் ஆமா அந்த மூஞ்சி உங்க அப்பான்னு சொல்லாதுமா ஏன் வருங்க மேலிக்கிறாருமா அவனுங்க ஆடுறா என்னோட தாயார் பேரோ பங்குஜவல்லி தாயார் பேரா பங்குஜவல்லியா பங்குஞ்சவல்லி ஆமா ஆ. நான் பிறக்கும் போது பிறக்கும் போது என்னை பெத்து விட்டு பெத்து விட்டு பெத்துட்டாங்க பெத்துட்டாங்களா ஆமா இறந்து விட்டார்கள் யாரு எங்க அம்மா பங்குஞ்சவல்லி இறந்துட்டாங்க ஆ, அதுக்கு முன்னால ஆமா அப்பா சென்று பார்க்க வந்தா பார்க்க வேண்டும் ஆகட்டும். ஒரு வாழ்க்கையை கட்டிட்டியா ஏன்டா ஒரு நானா கேட்டா நீ என்ன பண்ண யார் கட்டி நீ தானே கேட்ட போய் டேய் என்னடா நானா என்னடா மகாராஜா அது என்ன சொன்னா அவன் அந்த பேட்டிக்கார சொன்னா என்ன படிக்க சொன்னா உன்னை யாரா நேற்று விட்டது குழந்தைங்களா பயப்பட்டு போதுடாப்பா இது சரி பத்தினாச்சு போடுவோம் நானு யார் யாராங்க என்னுடைய மகள் பகவதி இங்கு சென்றால் திருவிழையே பாகவதியா ஆமா பாகவதியா மகளே பகவதி மகள் பாகவதி எங்கமா இருக்கிறோம் ஏய் ஏ மன்னாரு மன்னாரு மாட்டுக்காரன் தந்தையே நீ சொல்லு அண்ணா, நீ தப்பிச்சு ஓடி போடலாம் எப்படியா அண்ணா நீ எப்படி சிவனை கோயில் செருப்பு எத்துக்குன்னா வச்சுக்கா போட்டு புதுக்கோட்டைக்கு நடந்து போய் நேர்ப்பு நான் உள்ள போயிடாரு தந்தையே நீங்க எப்படி சிவனை கோயித்து 40 நாள் நிகாயந்த பூஜை செஞ்சீங்களோ அதுபோல் நானும் செய்யணும் தந்தையே ஓஹோ அன்று நாளையில் அறக்கிறெல்லாம்
ஆமா அந்த சரணாதேவி காளிகாதேவி அவரெல்லாம் தீவிர சமம் செய்வாங்க. ஆமா தந்தையே. அவன் இலக்கண சமம் செய்கிட்டான். அரக்கரை எங்குமே வாழ வேண்டும். ஆமா சாகோரம் வேகோட போகச்சங்களை வரம் பெறுவான். ஆமா தந்தையே. நானும் அந்த சரணாதேவி வரம் பெற்றேன். அதனால நீ எப்படி 48 நாள் சிவனை கோரி நீ பூஜை செய்தாயோ ஆமா அத்தனை போல மகளை பூஜை செய்ய போறாங்களா? 49வது நாள் நீ எந்த ஆர்வலை பார்த்து திருமணம் செஞ்சு சொல்றாங்களோ செஞ்சிடும் மகன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படியா சொன்னா அப்படித்தான் எப்படி இவகிற மூஞ்சிக்கு 47 சிவனை கோயில் முடிச்சுக்கிறேன். ஆமா ஆமா அந்த செவிடியா பேர் என் யாரு அந்த செவிடியா பண்ணுவேன் யார்? சிவன். நீ அப்படி புலிக்கு போட்டது புனியாமா? அவன் யார் அவன்? யாரு? ஆடை இல்லாமல் புளித்தோலை போட்டு அடைஞ்ச செவிடியால் போட்ட பையன். யார்? ஒரு பொண்டாட்டி விட்டு இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்க பையன். யாரு? பொண்டாட்டி பூஜை வச்சு தமிழ் வச்சுக்கிறேன். அந்த செவிடியா பையனை போய் இந்த செவிடியா பண்ண போறவன் யாரு? இந்த செவிடியா. நீ எப்படி புலிக்கு போட்டது புனியாமா? எப்படியா? ஆமா அது நீ உன் வயிற்றுல போட்டது அது மெத்தா இருக்கும். ஓஹோ அப்படி 48 சிவன் கோயில் போய் செய்தார். ஆமா 49 கண்டிப்பா சிவன் செய்கின்றேன். எந்த ஆடவரை பார்த்து நீ திருமணம் செய்து கொள்கின்றாயோ அத்தனையே அந்த ஆடவை பார்த்து திருமணம் செய்த மகளே தந்தையே மாற்றம் கிடையாது. இல்ல தந்தையே. ஆனால் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டுனா சத்தியமா இங்கே சாவட்டிடுவோம். அப்படியே கீழே தள்ளி மெர்ச்சி போட்டுருவேன். கீழே தள்ளி மெர்ச்சி ஆகையால் என்னென்ன வேண்டும் தந்தையே? தந்தையே நதிக்கரை பூந்தோட்டம் தந்தையே. ஓஹோ நந்தவனம் நதிக்கரை பூந்தோட்டம் குடியே. ஆமா அது எல்லாம் தேவை உனக்கு. எல்லாம் காவல் யாரை வைக்கணும் தந்தையே? அது தேவை தந்தையே. கையில் இருக்கின்ற ஆமா தந்தையே. தந்தையே யாரா ஆடவர்கள் வந்தா அந்த சுடர்கள் காட்டா போயிடுவாங்க தந்தையே. ஓஹோ ஒரு பயம் குழந்தைக்கு என்னுடைய சுடர்களுடைய மகிமை தெரியாது. ஆமா நீ திக்கு வச்சு போற தீக்கு சென்று நினைச்சு நேரத்துல யாராவது ஒரு ஆடவர் வந்து கோயில் தொட்டுனா அந்த சுடர்கள் இருந்தா பக்கத்துல இருக்கிற மாதிரி பார்த்து. ஆமா மகளே போகவதி இந்த சுடர்களுடைய மகிமை உனக்கு தெரியாது. ஆனால் இந்த தந்தையாகப்பட்ட உயிர் இந்த சுடர்கள் முனையில் தான் இருக்கிறது. இருக்கிற ஆகாயமாக சுத்தி இந்த பூமி நினைக்கிறார். எங்கள் முக்கனான மகனே அந்த கதலுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னாளவா கணபதியே முன்னாளவா. பக்கத்தெருவில் எங்க சாவு ஒப்பனா சாவம் பத்திரமா பாதுகாப்பா உன்னை வைக்கிறான். நல்ல முறையோடு வீதியா உணர்த்த வேண்டும். ஆளை பார்த்து அது மாதிரி சாவு எத்தனை மாட்டாங்க. அது மாதிரி வச்சிருக்கோம் உன்னை சத்தியமா இருந்தா ஆமா பூவார் பள்ளியை செய்ய வேண்டும். ஆமா ஆமா பூரபட்சம். ஆமா எப்படி எப்படி அடி உயிர் காப்பத்திய இன்று முதல் 49 வருவேன். மருமகள் நல்லா பண்ணி